வெஜ்ஜும் இல்லை நான்வெஜ்ஜும் இல்லை எம்டி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு இதுக்கு பட்டை வகைகள் எல்லாமே எடுத்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை வகையை சேர்த்துட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்க பட்டை பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து மீடியமாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாமே சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்குறதுக்காக இப்போவே உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1க்கு 2 கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு 2 கிளறி விட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல பொலன்னு சூப்பரான பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.